அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி வீடியோ என்ன பார்த்தோம்? உள்ளாட்சி அமைப்புகளுடைய வரலாற்று ரீதியாக அதனுடைய பரிணாமங்கள் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு பார்த்தோம். அதனுடைய வரலாற்று காலத்துல உள்ளாட்சி அமைப்பு எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, விடுதலைக்கு முன்னால் உள்ளாட்சி அமைப்பு எவ்வாறு செயல்பட்டது அதை பார்க்க போறோம். விடுதலைக்கு முன்னால் உள்ளாட்சி அமைப்பினுடைய நிலை பார்ப்போம். விடுதலைக்கு முன்னால் உள்ளாட்சி அமைப்புங்கிறது ஆங்கிலேயருடைய ஆரம்ப காலம். ஆங்கிலேயர் என்ன பண்றாங்கன்னா 1688 சென்னை நகராட்சி ஆங்கிலேயர் இடத்துல 1688 சென்னை நகராட்சி ஏற்படுத்தப்பட்டது. இப்ப யாரு பிரிட்டிஷ் பிரதமரா யாரு இருந்தாருன்னு கேட்டா இரண்டாம் ஜேம்ஸ் தான் பிரிட்டிஷ் பிரதமரா இருந்தார். இரண்டாம் ஜேம்ஸ் பிரிட்டிஷ் பிரதமராக இருந்தார். இரண்டாம் ஜேம்ஸ் தான் பிரிட்டிஷ் பிரதமராக இருந்தார். இப்போ 1688 ஆண்டு சென்னை நகராட்சி ஏற்படுது. சென்னை நகராட்சியில ஏற்படுத்தினது யாருன்னு கேட்டா பிரிட்டிஷ் பிரதமர் இரண்டாம் ஜேம்ஸ் தான் ஏற்படுத்துறாரு. சரி, ஓகே. அதன் பிறகு 1772 பம்பாய் நகராட்சி 1793 கல்கத்தா நகராட்சி. பம்பாய் நகராட்சி 1772, கல்கத்தா நகராட்சி 1793 ஏற்படுத்துறாங்க. சரியா? சரி, ஓகே. இது ஆங்கிலேயருடைய காலத்துல நகராட்சியினுடைய நிலைகள். இந்த காலகட்டத்துல இந்த மாதிரி நகராட்சிகள் ஏற்படுத்துறாங்க. சரியா? சரி, ஓகே. ஆங்கிலேயருடைய ஆதரவு மனப்பான்மை. ஆங்கிலேயருடைய ஆதரவு நிலை. ஆங்கிலேயர்கள் உள்ளாட்சி அமைப்பை எந்த வகையில அவங்க ஆதரிச்சாங்க? நம்ம பேசிக்கா என்ன பார்ப்போம் அப்படின்னா, உள்ளாட்சி அமைப்புன்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட பகுதியில வசிக்கக்கூடிய மக்கள் அவங்களுக்கான தேவைகளை அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரதிநிதிகளாலேயே அவங்களுக்கான தேவைகளை தீர்த்துக் கொள்வது, அதாவது பூர்த்தி செய்து கொள்வது. அப்படின்னா இப்போ சாலை போடுவது, மின்விளக்கு, குடிநீர் வசதி ஏற்படுத்தி கொடுப்பது, பொது சுகாதாரம், தூய்மை விஷயங்கள், ஓகேவா, குப்பை தொட்டி கிளக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மாநில அரசாங்கத்தையே நம்பி இருக்க முடியாது. மாநில அரசாங்கம் செஞ்சு கொடுத்தாலும் அதை பராமரிக்கிறதுக்குன்னு ஒரு அமைப்பு வேணும். அப்படி பராமரிக்கிறதுக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த உள்ளாட்சி அரசு. இப்படிப்பட்ட இந்த உள்ளாட்சி அரசு சிறப்பா செயல்பட்டுச்சு அப்படின்னு ஆங்கிலேயர்கள் சொல்லியிருப்பாங்க. அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். ஆங்கிலேயருடைய ஆதரவு நிலை 1830 சார்லஸ் மெட்காஃப் 1830 சார்லஸ் மெட்காஃப்னு சொல்லக்கூடிய ஒரு ஆங்கிலேயர் என்ன சொல்றாங்கன்னா, உள்ளாட்சி அமைப்புங்கிறது குட்டி குடியரசு அப்படிங்கிறாங்க. உள்ளாட்சி குட்டி குடியரசு. குட்டி குடியரசுங்கிற வார்த்தையை ஃபர்ஸ்ட் பயன்படுத்துறது சார்லஸ் மெட்காஃப் தான். பெருமையா சொல்ற. 1842 வங்காள மக்கள் சட்டம் இயற்றப்பட்டது. வங்காள மக்கள் சட்டம் 1842 வங்காள மக்கள் சட்டம். இந்த சட்டம் தான் இந்தியாவில் இயற்றப்பட்ட முதல் உள்ளாட்சி சட்டம்.
முதல் உள்ளாட்சி சட்டம். இது கேட்க வாய்ப்பு இருக்கு கொஸ்டின். சட்டம் ரொம்ப முக்கியமானது. நம்ம எடுக்கிறது எல்லாமே ரொம்ப முக்கியமானதுதான். அதை பொறுமையா நிறுத்தி நிதானமா பாருங்க. இல்லை ரிவைஸ்ல வந்து மட்டும் பார்த்துட்டு போங்க. முடிச்சா தனியா ஒரு நோட்டு போட்டு பேப்பரை எழுதி வச்சிடணும். ஏன்னா இது வந்து ரொம்ப சிரமத்துல டைம் இல்லாத டைம்ல எடுக்கக்கூடியது இதெல்லாம். ஓகே, டைம் கிடைக்காத டைம் இருந்தாலும் ஒரு சமுதாய நோக்கத்துக்காக எடுக்கிறது. 1830 42 நம்ம கீழே எழுதலாமா? 1864 லாரன்ஸ் பிரபு லாரன்ஸ் பிரபு 1864 உள்ளாட்சி அரசாங்கத்தை ரொம்ப பெருமையா பேசுறாரு. ஒரு ஆதரவு மனப்பான்மைக்கு லாரன்ஸ் பிரபு வர்றாரு. உள்ளாட்சி அரசாங்கம் வந்து மிகவும் அற்புதமாகவும் சிறப்பா செயல்படுது அப்படின்னு அவருடைய கண்ணோட்டத்தை வெளிக்காட்டுறாரு லாரன்ஸ் பிரபு. இதை பத்தி ஏதாவது சொல்லுவார். சரியா? இது வந்து ஆங்கிலேயர்களுடைய ஆதரவு நிலை. இப்ப அடுத்து நம்ம பார்க்கப்படுது, நம்ம பார்த்தது வைசிராய்கள், பிரபுக்கள்னு சொல்லுவோம் இல்லையா? வைசிராய்களுடைய நிலை பார்க்கிறோம். வைசிராயுடைய நிலை. ஃபர்ஸ்ட் யாருன்னா மேயோ பிரபு. மேயோ பிரபு 1869 டு 1872 வரைக்கும் மேயோ பிரபு இருக்காரு. இந்த மேயோ பிரபு பத்தி என்ன சொல்லணும்னா, உள்ளாட்சி அரசாங்கத்துல இவரு அதிகார பரவலாக்கல், மேயோ பிரபு சொன்னா அதிகார பரவலாக்கல், முதல்ல அதிகார பரவலாக்கல் வார்த்தை இதெல்லாம் சொல்றாரு. இது எதுல சொல்றாருன்னா, பொதுப்பணித்துறையிலையும் பொது சுகாதாரத்துறையிலும் பொதுப்பணித்துறையிலும் பொது சுகாதாரத்துறையிலும் இந்த துறையில அதிகார பரவலாக்கம் பண்ணணும், டீசென்ட்ரலைசேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத மேயோ பிரபு சொல்லியிருப்பார். ரொம்ப முக்கியமானது மேயோ பிரபு தான் சொல்லியிருப்பார். இந்த மேயோ பிரபு பத்தி சொல்லணும்னா, இது வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு வந்து நிதி பொருளாதாரத்தை வலுப்படுத்தியிருப்பார். அதாவது கரெக்டா 3% டேக்ஸ் போட்டுப்பார் எல்லாத்துக்கும். கரெக்டா 3% டேக்ஸ் போட்டு ப்ராப்பரா நிதி விஷயத்துல கரெக்டா செயல்பட்டவர் தான் இந்த மேயோ பிரபு. இவர் ஒரு அற்புதமான வேலை ஸ்டார்டிங்ல செஞ்சாரு. அது என்னது அப்படின்னா, புள்ளி விவர சேகரிப்பு, ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது புள்ளி விவர சேகரிப்பு. புள்ளி விவரங்களை சேகரிக்கிறது, ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, புள்ளி விவர சேகரிப்பு. இவர் தான் முதல் பண்றாரு. அதாவது 1872 முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்திருப்பார். மேயோ பிரபு தான் பண்ணிருப்பார் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இவர் வைசிராயா இருக்கும்போது தான் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்திருப்பாங்க. ஆனா இது வந்து சரியா நடத்திருக்க மாட்டாங்க, ப்ராப்பரா நடத்திருக்க மாட்டாங்க. முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறது 1881 ரிப்பன் பிரபுவோட காலத்துல தான் முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்திருப்பாங்க. சரியா? சரி, ஓகே. இவர் வேற என்ன விஷயம் பண்றாரு? முக்கியமான விஷயம் சிறைத்துறை, ஜெயில். சிறைத்துறையை சீர் பண்ணியிருப்பாரு. ஆனா சிறைத்துறையை சீர் பண்ணாலும் அந்தமான் சிறை இருக்கு இல்லையா, அந்தமான் சிறை வந்து புதுப்பிச்சிருப்பார்.
அந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணி போய் பார்க்கலாம்னு போகும்போது அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆயுள் கைதி கொடுத்திருப்பான், ஷெர் அலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுள் கைதி. அந்த நபரால வந்து இவர் படுகொலை செய்யப்பட்டிருப்பார். அதனால வந்து உள்நாட்டிலே படுகொலை செய்யப்பட்ட ஒரு வைசிராய்னு இவர்தான் அழைப்பாங்க. உள்நாட்டிலே படுகொலை செய்யப்பட்ட ஒரு வைசிராய் இவர்தான் ஷெர் அலி. அவர் பேர் அந்த அளவுக்கு கேட்க மாட்டான், பார்த்து வச்சுக்கோங்க. நியோ பிரபு ரெண்டு கேட்டா அந்த ரெண்டு விஷயம் கேட்பான். ரெண்டு விஷயம் முக்கியம், அதனாலதான் எழுதி போட்டது. நியோ பிரபுக்கு அப்புறம் நியோ பிரபுக்கு அப்புறம் யார் பார்ப்போம்? லிட்டன் பிரபு. லிட்டன் பிரபு பொறுத்த வரைக்கும் 1876 டு 1880 வரைக்கும் இருப்பார் லிட்டன் பிரபு. சரியா? இது ஒரு சிறப்பான தரமான ஆள். ஏன்னா 1876 டு 1878 சென்னை பஞ்சம் வந்திருக்கும். இந்த சென்னை பஞ்சத்தின் போது தலையிடாத கொள்கையை பின்பற்றுவது யாருன்னா லிட்டன் பிரபு தான். என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா 1877 டெல்லி தர்பார் கூத்தடிச்சிட்டு இருந்திருப்பார். டெல்லி தர்பார்ல என்ன பண்ணிருப்பாருன்னா, டெல்லி தர்பார்ல இந்த விக்டோரியா மகாராணி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு அவங்க மகாராணியா பிரகடனப்படுத்திருப்பாங்க. அது பேரு பட்டங்கள், ராயல் பட்டங்கள் சட்டம். ராயல் பட்டங்கள் சட்டம். இந்த ராயல் பட்டங்கள் சட்டம் விக்டோரியா மகாராணி வந்து பேரரசியா, அதாவது பிரிட்டிஷ் இந்தியாவினுடைய பேரரசியா அங்கீகரிச்சிருப்பாங்க. அதை கொண்டாடும் விதமாக தான் டெல்லி தர்பார் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஏற்படுத்தி அங்க வந்து கொண்டாடிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ வந்து சென்னை மாகாணத்துல பஞ்சம் வந்திருக்கும், மழை இல்லாதனால 1876 டு 77 வரைக்கும் சென்னை பஞ்சம் நடந்திருக்கும். இதை கூட கண்டுக்காம இவர் வந்து தலையடா கொள்கையை பின்பற்றி என் வீட்டுல என்னமோ நடக்குது நமக்கு என்ன அப்படின்னு வாழ்ந்துட்டு இருந்தவர் தான் இந்த லிட்டன் பிரபு. அதனாலே மக்கள் வந்து இவரை ரொம்ப வெறுப்பாங்க, இவர் லிட்டன் பிரபு. அது மட்டும் இல்லாம இவர் ஒரு சூப்பரான ஒரு வேலை பார்த்தார். 1878 தாய்மொழி பத்திரிகை தடை சட்டம் போட்டிருப்பார். தாய்மொழி பத்திரிகை தடை சட்டம் இதெல்லாம் போட்டிருப்பார். இது என்ன மீனிங் அப்படின்னா, தாய்மொழி பத்திரிகை தடை சட்டம் சொல்லக்கூடியது அதாவது லோக்கல் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள், அந்த பத்திரிகைகளை வந்து தடை பண்ணியிருப்பார். ஏன்னா அது வந்து பிரிட்டிஷுக்கு எதிரான கருத்தா வந்து இது போயிடும் அப்படிங்கிறதுனால அந்த பத்திரிகைகளை வந்து தடை பண்ணியிருப்பார் 1878. அதுக்கப்புறம் இதை வந்து ரிப்பன் பிரபு தான் மாத்துவார். ரிப்பன் பிரபு தான் வந்து மாத்துவாரு. இவரை பத்தி இதெல்லாம் இருக்குன்னா இதெல்லாம் ஸ்கூல் குரூப்ல இருக்கக்கூடிய வெவ்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம், கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம். சரி, ரிப்பன் பிரபு தான் நமக்கு முக்கியம், இதுவும் முக்கியம் தான். இதுவும் நம்ம டீம் பேஸ்ல தான் கேட்கலாம், வெளியே வந்து கேட்கலாம். அதனால இதை பார்த்துக்கணும். பார்க்கும்போது ஒன்னா பார்த்தலாமே அப்படின்னா, நம்மளுடைய கதாநாயகன், உள்ளாட்சி அமைப்பின் கதாநாயகன் ரிப்பன் பிரபு. ஆயிரத்தி 1880 டு 1884 வரைக்கும் இவர் ஒரு அற்புதமான மனிதர். இவரு ரொம்ப அற்புதமான மனிதர். அதாவது இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, இந்தியாவில பல்வேறு நல்ல விஷயங்களை பண்ணியிருப்பாரு. இவர் வந்து வழி அனுப்பி வைக்கும்போது பம்பாய்க்கு இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி வச்சு இவரை வந்து அவங்க நாட்டுக்கு பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு வழி அனுப்பி வச்சாங்க இவரை. அப்புறம் எந்த அளவுக்கு ஒரு நல்லது பண்ணியிருந்தா அவர் வழி அனுப்பி வச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான மனிதர் அவர் பார்ப்போம். ஏன்னா
இவரு 1882 உள்ளாட்சிக்கான தீர்மானம் போட்டிருப்பார். ரொம்ப முக்கியம். உள்ளாட்சிக்கான தீர்மானம் போட்டிருப்பாரு. ரிப்பன் பிரபு 1882. இதனால இது வந்து இந்த தீர்மானம் வந்து தல சுயாட்சி மகாசாசனம் அழைக்கப்படக்கூடியது. தல சுயாட்சியின் மகாசாசனம். தல சுயாட்சியினுடைய மகாசாசனம் அழைக்கப்படக்கூடியதோ ரிப்பன் உள்ளாட்சி அமைப்பினுடைய 1882 போடப்பட்ட உள்ளாட்சி அமைப்பினுடைய தீர்மானம். சரியா? இதனால ஒரு உள்ளாட்சி அமைப்பின் தந்தைன்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு உள்ளாட்சி அமைப்பினுடைய தந்தைன்னு அழைக்கப்படக்கூடியவர் தான் ரிப்பன் பிரபு. அதாவது இவருடைய ஆட்சி காலத்துல தான் 1881 நம்ம பார்த்தோம் முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1881 தான் நடந்திருக்கும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சரியா? 1881 அதே 1881 தான் தொழிற்சாலை சட்டம் போட்டிருப்பாங்க. தொழிலாளருடைய நலனை காத்திருப்பாரு. தொழிற்சாலை சட்டம் தொழிலாளருடைய நலனை காத்திருப்பாரு. அதனால தொழிற்சாலை சட்டம் 1881 தொழிற்சாலை சட்டம் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமேலு 1882 தாய்மொழி பத்திரிகை தடை சட்டத்தை நீக்கி இருப்பார். அதாவது வெர்னாக்குலர் ஆக்ட்னு சொல்லுவாங்க. அது பேர் தாய்மொழி பத்திரிகை தடை சட்டம், வட்டார மொழி பத்திரிகை தடை சட்டம். இதனால ஒண்ணு வெர்னாக்குலர் ஆக்ட்னே படிச்சுக்கேன். தாய்மொழி பத்திரிகை தடை நீக்கம். இது ஒண்ணு பண்ணிருப்பாரு. இந்த வேலையெல்லாம் ரிப்பன் பிரபு பண்ணிருப்பாரு. அது மட்டும் இல்லாம அடுத்து ஹண்டர் கமிஷன் இவருடைய காலத்துல தான் வந்திருக்கும். ஹண்டர் கமிஷன் 1872 கல்வியில படிப்போம். ஹண்டர் கமிஷன் இவருடைய காலத்துல தான் ஹண்டர் கமிஷன் போட்டிருப்பாங்க. இந்த ஹண்டர் கமிஷனை பத்தி நம்ம பார்க்கணும்னா ஒரு 2 பாயிண்ட் பார்த்துக்கலாம். ஹண்டர் கமிஷன்ல தொடக்க கல்விக்கும் இடைநிலை கல்விக்கும், தொடக்கம் மற்றும் இடைநிலை கல்வி, தொடக்கம் மற்றும் இடைநிலை கல்வின்னு சொல்லக்கூடிய கல்விக்கு, அதாவது இடைநிலை கல்வியில தொழில் கல்வி ஏற்படுத்துங்க. இடைநிலை கல்வியில தொழில் கல்வி ஏற்படுத்தலாம்னு இந்த ஹண்டர் கமிஷன் சொல்லியிருக்கும். அது மட்டும் மாவட்ட கல்வி வாரியங்கள் ஏற்படுத்துங்க. மாவட்ட கல்வி வாரியங்களை ஏற்படுறதை பத்தி இந்த ஹண்டர் கமிஷன் சொல்லியிருக்கும். சரியா? இது ரொம்ப முக்கியமானது. இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பண்ணியிருப்பாரு. இல்பர்ட் மசோதா படிச்சிருப்பீங்க நிறையா. ஆக்சுவலி இவரை எதிர்க்கிறதுக்கு தனியா ஒரு அசோசியேஷன் ஏற்படுத்தி இவர் எதிர்த்தாங்க. 1883 இல்பர்ட் மசோதா பிரச்சனையில டிஃபென்ஸ் அசோசியேஷன் தற்காப்பு சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய சங்கம் போட்டிருப்பாங்க. அந்த தற்காப்பு சங்கத்துல கிரவுட் ஃபண்ட் கலெக்ட் பண்ணி இவருக்கு எதிராக வந்து லண்டனுக்கு போய் கேஸ் போட்டு கோரிக்கை வச்சு இவர் வந்து இந்திய வைசிராய் நீக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணிருப்பாங்க. ஏன்னா இல்பர்ட் மசோதா போட்டதுனால இவர் மேல பிரிட்டிஷ்காரங்களுக்கே கோபம் ரொம்ப. நாடு கடத்தணும்லாம் சொன்னாங்க. ஏன் அப்படின்னா இல்பர்ட் மசோதா 1883 இல்பர்ட் மசோதா ஏதாவது ஓகே. இல்பர்ட் மசோதா என்ன சொல்லுதுன்னா, பிரிட்டிஷ் கைதிகள் ஐரோப்பிய கைதிகளா இருந்தாலும் இந்திய நீதிபதிகள் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது இல்பர்ட் மசோதா. இந்திய நீதிபதியும் ஐரோப்பிய நீதிபதிக்கும் ஒரே ஈக்குவலான ஒரு உரிமையை கொடுக்கறது இந்த இல்பர்ட் மசோதா. அதனால ஐரோப்பாக்காரங்க சாதாரண
கைதியே இல்லாத ஐரோப்பாக்காரனா இருந்தாலும் சரி இதை கடுமையா எதிர்க்கிறான். அதுக்கப்புறம் தான் சூறார்கள்னு சொல்லி இந்த மசோதாவை திருத்தி சூறார்கள்னு சொல்லி அவை கொண்டு வந்து அந்த அவையில 50% அமெரிக்கர்களையும் 50% ஐரோப்பியர்களையும் கொண்ட ஒரு அவையா ஏற்படுத்தி அங்க அந்த ஐரோப்பிய கைதிகளை விசாரிக்கக்கூடிய ஒரு அங்கமா மாறுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் பார்த்தது ரிப்பன். ரிப்பனை பத்தி என்ன சொல்லணும்னா, இவர் எந்த அளவுக்கு நல்லவர் அப்படின்னா, இந்தியர்களால சுயாட்சி பண்ணக்கூடிய திறமை இருக்கு அவங்களுக்கு, அவங்கள்ட்ட சுயாட்சி அதிகாரத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக 1882 தீர்மானம் போடுறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தியர்கள் தப்பே பண்ணாலும் பரவாயில்ல, அவர்களுக்கான நிர்வாகத்தை அவர்களே பண்ணட்டும், ஒன்றும் தவறு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருப்பாரு. இவருக்கு அப்புறம் தான் இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 இவருடைய நடவடிக்கை நிர்வாக முறையெல்லாம் பார்த்துதான் இந்திய தேசிய காங்கிரஸ் ஒரு அமைப்பு ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கமே இந்தியர்களுக்கு வருது. அப்படி பார்ப்போம். ஓகே, பட் மசோதா அதான் சொல்லுவாங்க, மரம் கனிகளால் அறியப்படுகிறது, நல்ல மனிதர்கள் நல்ல செயல்களால் அறியப்படுகிறார்கள். அந்த மாதிரிதான் ரிப்பன். ஏன்னா சென்னை மாகாணம், பஞ்சாப் மாகாணம், கல்கத்தால இருந்து எல்லாம் போய் 1884 இவரை கொண்டு போய் கப்பல் ஏற்றிட்டு வந்திருக்காங்க நம்மளுங்க. ஓகே, இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இதெல்லாம் நம்ம பார்த்தது எல்லாமே உள்ளாட்சி அரசாங்கம். இது ரிப்பனை பொறுத்த வரைக்கும் மட்டும்தான் நம்ம உள்ளாட்சியில் இருக்கு. மீதி இருக்கக்கூடிய 2 பிரபுக்கள் எதுக்கு பார்த்தோம் அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய 4-5 பாயிண்ட் கொஸ்டினா கேட்டிருக்கான், ரொம்ப முக்கியமானதும் கூட, அதனாலதான் பார்த்தோம். ஏன்னா ஒரு லிங்க் பண்ணி பார்த்தா ஈஸியா இருக்கும்னு பார்த்தோம். 1909 லாகூர்ல நடைபெற்ற தேசிய காங்கிரஸ் மாநாட்டுல லாகூர்ல நடைபெற்ற தேசிய காங்கிரஸ் மாநாட்டுல பஞ்சாயத்துக்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பஞ்சாயத்துக்கான தீர்மானம் போட்டிருப்பாங்க. லாகூர்ல நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு 1909. அதுக்கப்புறமேல மாண்டேக சிம்ஸ்போர்ட் சட்டம் 1919 17 வந்திருப்பாங்க. இந்த மாண்டேக சிம்ஸ்போர்ட் சட்டம் இரட்டையாட்சி முறையை கொண்டு வந்திருக்கும். இரட்டையாட்சி முறையை கொண்டு வந்திருக்கும். இதுல என்ன சொல்றாங்கன்னா, 2ஆ பிரிப்பாங்க. ஒதுக்கப்பட்ட துறைகள், மாற்றப்பட்டது. ஒதுக்கப்பட்ட துறைகள், மாற்றப்பட்ட துறைகள் 2ஆ பிரிக்குது. ஒதுக்கப்பட்டது இந்த ஆளுநரோட வசம் இருக்கும். ஆளுநர் வசம் இருக்கும். இது இந்திய அமைச்சர்களுடைய கையில இருக்கும் இந்த துறைகள்லாம். ஒதுக்கப்பட்ட துறைகள், மாற்றப்பட்ட துறைகள். இதுல இந்த மாற்றப்பட்ட துறைகளை தான் இந்த உள்ளாட்சின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கு. இந்த மாண்டேக சிம்ஸ்போர்ட் சட்டம் என்ன பண்ணிருக்கும் அப்படின்னா, உள்ளாட்சி அமைப்பு மத்திய அரசாங்கத்திற்கு இருந்திருக்கும். அது வரைக்கும் அந்த கட்டுப்பாடை நீக்கி இரட்டையாட்சி முறை கொண்டு வந்ததுனால ஒதுக்கப்பட்ட துறை, மாற்றப்பட்ட துறையில இந்திய ஆட்சியாளர்கள்ட்டே கொடுத்துடலாம்னு சொல்லி உள்ளாட்சி அமைப்பு கொடுத்துட்டாங்க. இதுல இருந்தா லிபரல் ஆக ஆரம்பிக்குது உள்ளாட்சி அமைப்பு. சரி, ஓகே. அதுக்கப்புறமேல இந்திய அரசு சட்டம் 1935 போட்டிருப்பாங்க. இந்திய அரசு சட்டம் 1935 போட்டிருப்பாங்க. இந்திய அரசு சட்டம் 1935 போட்டிருப்பாங்க. இந்த சட்டத்துல உள்ளாட்சி அமைப்புக்கான அதிகாரத்தை மிகவும் விரிவுபடுத்தியிருப்பாங்க. 1935. இப்ப நம்ம இது வரைக்கும் பார்த்தது விடுதலைக்கு முன்னால உள்ளாட்சி அமைப்பினுடைய செயல்பாடுகள் எப்படிலாம் இருந்தது அப்படின்னு பார்த்தோம். வரலாற்று காலங்கள் பார்த்தாச்சு, விடுதலைக்கு முன்னால எப்படி இருக்குன்னு பார்த்தாச்சு. 1935 வரைக்குமே உள்ளாட்சி அமைப்பினுடைய அதிகாரத்தை விரிவு பண்ணியிருப்பாங்க. இதுதான் இந்த சட்டம் சொல்லும். சரியா? சரி, ஓகே. இங்க நம்ம பார்க்கக்கூடியது விடுதலைக்கு பின்னால
73 மற்றும் 74 சட்ட திருத்தம். இந்த ரெண்டும் தனித்தனி வீடியோவா போடுவோம். பார்க்காம இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் வீடியோ கண்டிப்பா பாத்துருங்க. நன்றி.